குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. ஒரு முக்கியமான மாணவருடைய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்றதுக்கு அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம், அதாவது கிரேட் 2 கான்செப்ட் 2026 எக்ஸாமுக்காக சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கேட்குறது என்னன்னா, ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. மெட்டீரியல் கொடுக்க முடியாமல் இல்லை, பட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா 100% அந்த சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக எப்படியே கிளியர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் தான் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு முழுசா பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்தை படிக்க சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க புக் பேக்குக்கு தனி மெட்டீரியல், இல்ல புக் பாக்ஸுக்கு தனி மெட்டீரியல் அது நம்மளால கொடுக்க முடியும். ஆனா நீங்க ஸ்கூல் புத்தகத்தை பெரட்டி அந்த புக் பாக்ஸை படிக்கும்போது அந்த புக் பாக்ஸுக்கு மேல இல்லைன்னா கீழே இன்னொரு கொஸ்டின் நீங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அதை ப்ரொவைட் பண்றதுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை கொடுத்துருவோம். அந்த வீடியோ பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அது மறக்காம பாத்தீங்கன்னா நீங்க எழுதுவீங்க, அது நம்ம கொஞ்சம் மெமரி ஆகும் அப்படின்றனாலதான் நம்ம அதை பண்றோம். மற்றபடி நோட்ஸ் கொடுக்க முடியாம இல்லை. நம்ம இப்ப கூட நம்ம நோட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட முடியும். நம்ம அகாடமியில நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும் தான் நம்ம இதை ஃபாலோ பண்றோம். நீங்க ஸ்கூல் புக் பிடிஎஃப் வேணா கேளுங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் என்னென்ன டெஸ்ட்டோ அந்த இன்னைக்கு உண்டான சப்ஜெக்ட் நம்ம அந்த புத்தகத்திலிருந்து கட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாவே கொடுத்துருவோம். சரிங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி அந்த கதையை ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பாத்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நான் கொடுக்குற மெட்டீரியல்ல டைரக்டா ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் ஒன்லைனரா இருக்கு அப்படின்னா அது என்னோட நாலேஜுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த புத்தகத்தை ஒரு கதையா இருந்திருக்கும். அந்த கதையை நீங்க படிச்சாதான் அவங்க எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஸ்கூல் புத்தகத்துல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுக்குறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா தொடங்குறோம். பேட்ச் 2 சிறையோட பேட்ச் 2 தொடங்குறோம். பேட்ச் 1 பாத்தீங்கன்னா வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. பேட்ச் 2ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் எடுத்து முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்கூல் புக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியும் கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான எவ்வளோ அமௌண்ட்டோ நீங்கள் அதை மட்டும் சென்ட் பண்ணால் போதும். அந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வீட்டுக்கே வந்துடும். இல்லை சார் எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னா நம்ம பிடிஎஃபாகவே கொடுத்துடலாம். அந்த பிடிஎஃப் ஃப்ரீ தான். நம்ம ஸ்கூல் புக்கில் இன்னைக்கு 6th இயர்பியல் டெஸ்ட் அப்படின்னா அந்த 6th இயர்பியலை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாகவே நான் கொடுக்க சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.